மூன்றாம் உலகப் போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள நாங்களும் தயாராக உள்ளோம். எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்கை நோக்கி குறிவைத்து தயாராக உள்ளது என கிம் ஜாங் உன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வெனிசுலா அதிபர் சுற்றி வளைத்த அமெரிக்கா. உலக நாடுகளில் போர் ஏற்பட்டால் உடனடியாக தடுத்து நிறுத்த முதல் ஆளாக ஆஜராகுபவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் இதற்கு நேர்மறையாக வெனிசுலா நாட்டை அதிரடியாக தாக்கி அந்த நாட்டின் அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க இராணுவம் கைது செய்திருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவை அடுத்து அமெரிக்க படைகள் வெனிசுலாவில் மிக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஃபைலோராஸையும் கைது செய்து கப்பல் வழியாக அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கு. கைகள் கட்டப்பட்டு கையில் விலங்கிடப்பட்ட காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருது. குறிப்பாக மதுரோ மீது 2020ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் நார்கோ டெரரிசம், கொகைன் இறக்குமதி, சதி மற்றும் ஆயுத குற்றச்சாட்டுகளை குறிவைக்கிறது. இதன் காரணமாகவே நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நியூயார்க்கில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதனிடையே வெனிசுலா எண்ணெய் இருப்பை இனி அமெரிக்க நிறுவனங்களே இனி நிர்வகிக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு சாதகமான அரசு அமையும் வரை அங்கு அமெரிக்கா இராணுவம் தங்கியிருக்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், நாட்டின் இறையாண்மையை பறித்துள்ளது அமெரிக்கா. எங்களது நெருங்கிய நண்பரான மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும். வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை. ஒரு நாட்டின் தலைவரை கடத்துவது சர்வதேச பயங்கரவாதம்னு தெரிவிச்சவங்க உலக நாடுகளுக்கு பாடம் சொல்லும் தகுதியை அமெரிக்கா இழந்து விட்டது. வெனிசுலா அதிபரை நாடு கடத்தி இருப்பது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். ட்ரம்ப் நெருப்போடு விளையாடுகிறார். இந்த சம்பவம் அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை. நடப்பு நாடுகளுக்கு பாதிப்பு என்றால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். மூன்றாம் உலகப் போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள நாங்களும் தயாராக உள்ளோம். எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்கை நோக்கி குறிவைத்து தயாராக உள்ளது. வெனிசுலா அதிபர் கைது தனி மனிதனின் கைது அல்ல, உலக நாடுகளின் சுதந்திரத்தின் மீதான தாக்குதல்னு தெரிவிச்சிருக்காரு கிம் ஜாங் உன். இதற்கான விலையை அமெரிக்கா மிக கடுமையாக கொடுக்க வேண்டியிருக்கும்னு எச்சரித்திருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.